தோல் பொருட்கள் ஏற்றுமதி, பெல் மற்றும் சிப்காட் தொழிற்சாலைகளின் உற்பத்தி ஆகியவை ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்த மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் குறித்த ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்து ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய மாவட்டமாக கடந்த 2019ஆம் ஆண்டு நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டது. ஆற்காடு பிரியாணி மற்றும் மக்கன் பேடா இனிப்பின் சுவை நாடறிந்த ஒன்று. ஒருபுறம் சுவை என்றால் மறுபுறம் உலக நாடுகளுக்கு தோல் மற்றும் கெமிக்கல் பொருட்கள் ஏற்றுமதியும் பெல் மற்றும் சிப்காட் தொழிற்சாலைகளின் உற்பத்தி இம்மாவட்டத்தின் முதுகெலும்பாக உள்ளது. அதேபோல் தேசத்தந்தை மகாத்மா காந்தி மறைந்த 13வது நாளிலேயே அவருக்கு முதல் முறை சிலை எழுப்பியது ஆசியாவிலேயே நீண்ட தூர ஓடுபாதை கொண்ட அரக்கோணம் INS ராஜாளி தளத்தில் அமைந்திருப்பது, சோளிங்கரில் 1305 படிக்கட்டுகள் கொண்ட மலை மீது யோக நரசிம்மர் ஆலயம் உள்ளிட்டவைகள் இம்மாவட்டத்தின் அழியா அடையாளங்களாகும். மேலும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் ஆண் வாக்காளர்கள் 4,64,430 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,87,317 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 111 பேர் என மொத்த வாக்காளர்கள் 9,51,858 வாக்காளர்கள் உள்ளனர். அதேபோல் 4 சட்டமன்ற தொகுதிகளில் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக தலா 2 இடங்களிலும், விசிக, தமாக, காங்கிரஸ், பாமக தலா 1 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் 4 தொகுதிகளிலும் களம் காண்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேல் தேங்கி கிடக்கும் குரோமிய கழிவுகள் அகற்ற வேண்டும், புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும், தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியான காவேரிப்பாக்கம் ஏரியை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும், சோளிங்கர், அரக்கோணம் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழி சாலைகள் அமைக்க வேண்டும், கிடப்பில் உள்ள நகரி திண்டிவனம் அகல ரயில் பாதை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும், நவ்லாக் பண்ணையை மேம்படுத்தி வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கின்றன. அந்தந்த அரசியல் கட்சியினர் பொதுமக்களுக்கு எண்ணற்ற இலவசங்கள் பலவற்றை அறிவித்தாலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா. சுமன்.